புதுச்சேரியில் வரும் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகளுக்கு சிறப்பு பாதுகாப்பு சோதனை முகாம் தொடங்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறை முடிவடைந்ததைத் தொடர்ந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இதனையொட்டி கல்வி நிறுவனங்கள் தங்களது வாகனங்களை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வந்தன. இந்த நிலையில் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் 2 நாள் சிறப்பு ஆய்வு முகாம் மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள கனரக வாகன முனையத்தில் இன்று தொடங்கியது. இந்த முகாமில் புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த மொத்தம் 1164 பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகள் ஆய்வு செய்யப்படுகின்றன. வாகன ஆய்வாளர்கள் மற்றும் உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையிலான குழுக்கள் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகின்றன. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் போக்குவரத்து ஆணையர் அமன் சர்மா ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து பேருந்துகளில் GPS கருவி, தகுதி சான்றிதழ், காப்பீடு, பர்மிட், முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவி, ஜன்னல் பாதுகாப்பு கிரில்கள், அவசர கால வெளியேறும் கதவு, வேக கட்டுப்பாட்டு கருவி மற்றும் புகையில்லா சான்றிதழ் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்கள் சரியாக உள்ளனவா என்பதை ஆய்வு செய்தனர். மேலும் பள்ளி மற்றும் கல்லூரி வாகன ஓட்டுநர்கள் மாணவர்களின் பாதுகாப்பை முதன்மையாக கொண்டு மிகுந்த கவனத்துடன் வாகனங்களை இயக்க வேண்டும் என்றும், ஓட்டுநர்களின் உரிமம் மற்றும் குற்ற பின்னணி முழுமையாக சரிபார்க்கப்பட்ட பிறகே பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு முன்பே மேற்கொள்ளப்படும் இந்த பாதுகாப்பு நடவடிக்கை மாணவர்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது.